தங்கம் வந்து முயல் சந்தைக்கு வந்துடுச்சோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இந்த தங்க பத்திரத்தில் நானும் 1 கிலோ தங்கம் வாங்கி வச்சிருக்கிறேன். சாவரின் கோல்டு பாண்டுன்னு ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. 24 கேரட் தங்கம். இப்போ அது கிட்டத்தட்ட 12,500 ரூபாய் ஆயிடுச்சு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. நாலரை மடங்கு ரொம்ப வேகமா தங்கம் ஏறிட்டதால அடுத்த சில ஆண்டுகளுக்கு இது வந்து முயல் சந்தை. நல்ல நியூஸ் வந்தா ஏறும், ஒரு கெட்ட நியூஸ் வந்தா இறங்கும், திரும்ப ஏறும், திரும்ப இறங்கும். இப்படியே வந்து ஒரு 5-6% கூடுதலாகவோ அல்லது 5-6% குறைவாகவோ மேலேயும் கீழே போயிட்டு இருக்கும். பட் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உலக சந்தை பொறுத்த வரைக்கும் இது அதிகபட்சமா போனது வந்து ஒரு அவுன்ஸுக்கு $4,400. அதை தாண்டாத வரைக்கும் இது வந்து ஒரு பன்னி மார்க்கெட், முயல் சந்தையா தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. தங்கம் வாங்குறதுக்கு இது வந்து ஒரு சரியான நேரமா? ஏன்னா ஒரு கட்டத்தில் ஏறிட்டே இருந்தது இல்லையா, இப்போ வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாமா? இப்போ வரும் வாரம் பொறுத்த வரைக்கும் நம்முடைய பங்குச்சந்தைகள் எந்த லெவலில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இயர் டு டேட் இன்னைக்கு ஹை, லாஸ்ட் 1 இயர் ஹையும் இன்னைக்கு தான். ஸோ நல்ல க்ளோஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆல் டைம் ஹைக்கு ஒரு 30-40 பாயிண்ட் தான் பாக்கி. ஆல் டைம் ஹை தாண்டிட்டால் அடுத்த டார்கெட் வந்து நமக்கு 27,000 தான். நம்ம அந்த ட்ரம்ப் வந்து திடீர்னு வாய வச்சுன்னு சும்மா இல்லாமல் எதையாவது ஒன்று திடீர்னு சொல்லி விட்டாருன்னு வச்சுங்களேன், பங்குச்சந்தைகள் எல்லாம் கிராஷ் ஆகிடும். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இந்த வருஷத்தோட ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு பொசிஷனை வந்து எட்டி இருக்கு. நம்ம வந்து ஆல் டைம் ஹைக்கும் ரொம்ப கிட்டக்க இருக்கும். இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்போ வந்து கிராஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? எந்த ஒரு பங்குச்சந்தையுமே ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. இந்த பீகார் எலெக்ஷன்ல மிக பெரும்பான்மையோடு பிஜேபியும் கூட்டணியும் வெற்றி பெற்றது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய பங்குச்சந்தைகள் இந்த அளவுக்கு ஏற்றம் கண்டது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக அமெரிக்க பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சிருந்தது. இருந்தாலுமே நம்முடைய பங்குச்சந்தைகள் நல்ல மேல் நோக்கி போய் கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இயர் டு டேட் இன்னைக்கு ஹை, லாஸ்ட் 1 இயர் ஹையும் இன்னைக்கு தான். ஸோ நல்ல க்ளோஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆல் டைம் ஹைக்கு ஒரு 30-40 பாயிண்ட் தான் பாக்கி. அது கிட்ட போயிட்டு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி கொஞ்சம் இறங்கி இருந்தது. ஸோ இதுக்கு காரணம் வந்து வி ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் த குளோபல் ட்ரெண்ட். அதுக்கு ஒரு காரணம் பீகார் ஸ்டேட் எலெக்ஷன். இன்னொரு காரணம் உலக சந்தையில் ஒரு திடீர்னு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஷேர்ஸ்லாம் ஒரு ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு, இந்த வேல்யூவேஷன்லாம் இது ஜஸ்டிஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய செல்லிங் வந்தது. உலகத்திலேயே நம்பர் 1 கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா என்விடியா. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த கம்பெனிகளுடைய மதிப்பு கூட்டினீங்கன்னா அது வந்து என்விடியாவை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களும் ஒரு என்விடியா நிறுவனமும் ஒன்று. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனி. அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15% அதனுடைய ஷேர்ஸ் விலை வந்து இறங்கிடுச்சு கடந்த ஒரு வாரத்தில். ஸோ இது என்ன நடந்ததுனாக்கா, நேற்று இரவு அந்த என்விடியா ரிசல்ட் வந்திருந்தது. அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அங்கேயும் கொஞ்சம் ரெக்கவரி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் கடந்த ஒரு வாரமா உலக அளவில் பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கினதுக்கு காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் நம்ம நாட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஷேருமே நம்ம நாட்டில் லிஸ்டிங்ல கிடையாது. ஸோ அதனால அந்த தாக்கம் வந்து இந்தியாவில் இல்லை. பிளஸ் பீகாருடைய எலெக்ஷன் ரிசல்ட்டு ஒரு நல்லது இருந்தது. ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம். ஸோ நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், இது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் டிசம்பர் மாதத்துக்குள்ளார ஆல் டைம் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆல் டைம் ஹை இன்னும் ஜஸ்ட் இந்த மேட்டர் ஆஃப் ஒரு 50-60 பாயிண்ட் தான், இல்லை மிஞ்சி போனால் இன்னொரு 100 பாயிண்ட். அது ஒரு 0.5% கூட கிடையாது. அது எனி டைம் வந்து அது மேலே போயிடலாம். நிஃப்டி 27,000 போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதுவும் வருகின்ற டிசம்பர் மாத கடைசிக்குள்ளாரவே அப்படின்றது தான் ஒரு பொதுவான கருத்தாக இருந்தது. மார்க்கெட் வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் லாங்கில் தான் இருக்கு, புல்லிஷாக இருக்கு. எஃப்ஐஐ செல்லிங் வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருந்தாலும்
ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த ஃபோமோ அப்படின்னு சொன்னாங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ! நம்ம தொடர்ந்து வித்துன்னே இருக்கிறோம். பங்குகள் ஏறினே இருக்கு. நம்ம விக்கிறது தப்போ? அப்படின்னு அவங்க ஒரு யோசனை பண்ணி, ஒரு விக்கிறத நிறுத்தலாம் அல்லது திரும்ப வாங்கலாம். அப்படி இருந்தால் நம்முடைய பங்குச் சந்தைகள் நல்ல அபரிதமா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் வர டிசம்பர் கடைசிக்குள்ளார நிஃப்டி 27,000 போனாலுமே அது வந்து ஒரு பெரிய நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா போன வருஷம் 2024 செப்டம்பர் மாதம் அது 26,300 கிட்ட போச்சு. ஸோ அங்கிருந்து 27,000 பார்த்தீங்கன்னா அது ஒரு 3% தான். ஒரு 15 மாதத்துல 3%. நீங்க பேங்க்ல பணத்தை எஃப்டில போட்டீங்கனாலே ஒரு வருஷத்துக்கு 7-8% கிடைக்குது. இங்க 15 மாசத்துல வந்து ஒரு 3%ங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம மார்க்கெட் இப்போதைக்கு புல்லிஷா தான் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து சொல்லணும். கிரேட்டர் ஃபுல் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அது என்னன்னா, ஒரு நிறுவனத்துடைய பங்கு அது நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. ரூ. 100 லாபம் சம்பாதிக்கிறாங்க. நல்ல லாபம் தான். ஆனா இருந்தாலும் ரூ. 100 லாபம் சம்பாதிக்கிற கம்பெனிக்கு நம்ம மேபி ஒரு ரூ. 500 வேல்யூ கொடுக்கலாம். ஆனா ரூ. 1000 கூட கொடுப்பாங்க. ஏன் ரூ. 1000 கொடுப்பாங்கன்னா, இன்னைக்கு இந்த பங்கை நான் ரூ. 1000 கொடுத்து வாங்கினால், ஆக்சுவலா நான் முட்டாள். அதிகமான விலை கொடுத்து வாங்குறேன். நான் ஒரு முட்டாள். ஆனா இருந்தாலும் எந்த தைரியத்துல வாங்குறேன்னா, என்னை விட பெரிய முட்டாள் நாளைக்கு அதை என்கிட்ட இருந்து 1,100 வாங்கிப்பான். இன்னைக்கு நம்ம 1000 வாங்கினோம்னா நாளைக்கு நாளைக்கு நம்மளால அது 1,100 நம்மளால வித்துற முடியும். ஸோ நான் ஒரு முட்டாள் தான். ஆனா என்னோட ஒரு பெரிய முட்டாள் வந்து அந்த பங்கை வாங்கிடுவான். இதுதான் வந்து கிரேட்டர் ஃபுல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில. ஸோ அந்த கிரேட்டர் ஃபுல் இருக்கிற வரைக்கும் பங்குச்சந்தைகள் மேலே போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ சில பங்குகள் வந்து எதனால வந்து குறைவான விலையில விற்குது, எதனால அதிகமான விலையில விற்குது. சில நேரங்களில் இது நம்ம அதிகமான விலை அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒருவேளை அது கடைசி வரைக்கும் அதிகமாகவே கூட இருக்கும். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பல நேரங்களில் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த ஹுந்தாய்னு ஒரு 4 வீலர் கம்பெனி இருக்கு. அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி சவுத் கொரியாவில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஷேர் அங்கே 5 PE ரேஷியோவில் தான் ட்ரேட் நடக்குது. ஆனால் இங்கே பப்ளிக் இஷ்யூ வராங்க. 25 PE ரேஷியோவில் பப்ளிக் இஷ்யூ வராங்க. அந்த ஷேரையும் வாங்குறாங்க ஜனங்க. அது அங்கேருந்து இன்னும் ஏறி இப்போ 30-35 PE ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஒரு நிறுவனம் ரெண்டும் ஒரே நிறுவனம் தான். அதுவும் ஹுந்தாய் தான், இதுவும் ஹுந்தாய் தான். அது அவங்க சவுத் கொரியாவில் இருக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க பிரான்ச் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த நிறுவனம் 5 PE ரேஷியோவில், இந்த நிறுவனம் 35 PE ரேஷியோவில் ட்ரேட் நடக்குது. ஸோ அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, ஒரு மாறுதல்கள் அது அப்படியே கூட இருக்கும். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை வேல்யூவேஷன் அப்படின்னு சொன்னா நான் வாங்க மாட்டேன். ஆனா அது நான் வாங்கலை அப்படின்றதுனாலே நான் புத்திசாலி அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய கிரேட்டர் ஃபுல் தியரியில வந்து நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க. கடைசியில போற முட்டாள் தான் மாட்டிப்பாங்க. ஸோ அதுதான் சமயத்தில் நடக்கும். அந்த கடைசியில போற முட்டாள் ஹை வேல்யூவேஷன்ல வாங்கும்போது, ஆஹா இந்த செக்டருக்கு வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாகி போச்சுன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ பங்குச்சந்தைகள் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நீங்களோ நானோ வந்து இதுதான் கரெக்டான வேல்யூவேஷன், இது வந்து தப்பான வேல்யூவேஷன் அப்படின்லாம் நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. அது வந்து சில நேரங்கள்ல கூடுதலாகவும் இருக்கும், சில நேரங்கள்ல குறைவா இருக்கும். ஆனா சில நேச்சர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். என்னால் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ராட்லாம் பண்ணலாம், ஏமாத்திட்டு ஓடிடலாம். ஆனால் இந்த சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை வேல்யூவேஷன் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா NBFC, வங்கித்துறைகள் இதெல்லாம் வந்து கம்மியான வேல்யூவேஷன் ட்ரெண்ட் நடக்கும். இதே வந்து பார்மசூட்டிக்கல், FMCG அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூல ட்ரெண்ட் நடக்கும். ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு விஷயங்கள் அப்படியும் இருக்குது. ஸோ அதனால வந்து வேல்யூவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். எதிர்காலத்தில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய வேல்யூவேஷன் தொடர்ந்து அதிகரிக்க போதா, இல்லை கன்சாலிடேட் ஆக போதா, இல்லை குறைய போதான்றது இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். சரி, இப்போது இந்த US டெக் ஸ்டாக்ஸில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குது. சில பேர் நேரடியாக கூட பங்கு முதலீட்டில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த நேரம் இந்த மாதிரி ஒரு பபிள் ஃபியர் இருக்கிற நேரத்தில் நேரடியாக முதலீடு பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸா? ஓகேங்க, இது என்னுடைய சொந்த கருத்து. அது உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம், அது வேற விஷயம். ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் மானை ஏறி வைகுண்டம் போனானா அப்படின்னு சொல்லிட்டு. நாம இந்தியாவில் இருக்கிறோம். ஸோ இந்திய பங்குச்சந்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும், இந்திய நிறுவனங்கள் பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பலம்,
இதை விட்டுட்டு நம்ம போய் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான விஷயம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து என்ஆர்ஐயா இருந்து நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிருந்தீங்கனால் அது வேற விஷயம். நான் சொல்கிறது இந்தியர்களை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து நடுவில் வந்து ரிசர்வ் பேங்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் அமெரிக்காவில் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு போனாங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் டாலராக மாற்றி அந்த டாலரில் தான் நீங்கள் வெளிநாட்டில் முதலீடு பண்ணணும். அப்போ அந்த டாலர் வந்து ஆர்பிஐ சப்ளை பண்ணணும். அப்போ நிறைய டாலர் வந்து ஆர்பிஐ சப்ளை பண்ணாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட இருக்கிற டாலரோட மதிப்பு குறைஞ்சிரும், அளவு குறைஞ்சிரும். ஏற்கனவே வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த கோல்டுக்கும் க்ரூட் ஆயிலுக்கும் நிறைய அந்நிய செலவணி பயன்படுது. அந்நிய செலவணி எப்பவுமே கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும். ஆனால் நடுவில் சில காலகட்டங்களில் வந்து இந்த அமெரிக்காவில் முதலீடு பண்ணுறதுக்கு பணத்தை வாங்கக்கூடாது. ஏற்கனவே எஸ்ஐபி மூலமாக போட்டுன்னு இருக்கிறவங்க தொடர்ந்து போடலாம், பட் புதுசாக யாரும் லம்சம் அமௌண்ட் போடக்கூடாதுன்னு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ முதலைக்கு வந்து தண்ணியில் தான் வந்து பவர் அதிகம். தரையில் இருக்கிற பவரை விட தண்ணியில் இருக்கிற பவர் வந்து முதலைக்கு கூடுதல். ஸோ அது என்னென்னா, இது நம்ம ஏரியா இந்திய பங்குச்சந்தை. ஸோ நம்ம ஏரியாவில் நமக்கு எப்பவுமே கொஞ்சம் கெத்து உண்டு. அதனால இந்திய பங்குச்சந்தையில் இருக்கிறது நல்லது. இது என்னுடைய சொந்த கருத்து தான். இது சிலருக்கு ஏற்புடையதாக இருக்கலாம், சிலருக்கு ஏற்பு இல்லாததாகவும் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்க இந்திய பங்குச்சந்தையில் மட்டும் இருக்கிறது நல்லது. பார்த்தோம்னா நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி நிஃப்டி வந்து இந்த வருஷத்தோட ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு லெவலில் ரீச் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு புல் மார்க்கெட்டின் தொடக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம், கண்டிப்பாக. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஆனால் அதே நேரத்தில் முதலீட்டாளர்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒன்று, இன்னைக்கு வந்து சுந்தர் சார் சொல்லிட்டாரு புல் மார்க்கெட் தான் அப்படின்னு போய் நாளைக்கே பங்குகளை வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். அப்போ கீழே போகும்போது நஷ்டம் தாங்க முடியாமல் வித்துட்டு வந்துடுவாங்க, அப்புறம் மேலே போயிடும். ஸோ நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கலாம். பொதுவாகவே வந்து ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு கூட எப்போ வாங்குவாங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட நம்ம வந்து 26,100க்கு மேலே இன்னைக்கு ஃபார்மாக க்ளோஸ் ஆகிருக்கிறோம். இன்னொரு 50-60 பாயிண்ட் மேலே போச்சுனாக்கா ஆல் டைம் ஹை டச் பண்ணிடுவோம். எப்போ ஆல் டைம் ஹை தாண்டுதோ அப்போ தான் மொமெண்டம் வரும். ஆனால் அதனால ஆல் டைம் ஹை தாண்டின உடனே அப்படியே மொமெண்டம் தான் அப்படியே மேலே போயிடணும்னு அவசியம் கிடையாது. அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 4-5% கீழே வந்துட்டு அப்புறம் கூட மேலே போகலாம். ஸோ அது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த சமயத்தில் உள்ள வரவங்களுக்கு லாபம் கிடைக்குமானா கிடைக்கும். ஆனால் அதீதமான லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா இன்னமும் வந்து நமக்கு அன்சர்டினிட்டி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை வித்துனே வராங்க. எதனால இன்னும் பங்குகளை விற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான பதில் யாருக்கிட்டையும் இல்லை. ஆனால் தொடர்ந்து அவங்க பங்குகளை விற்கும்போது ஒரு பெரிய லெவலில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். ரெண்டாவது, இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் அது இன்னும் சைன் அப் ஆகலை. அந்த மாதிரி வந்து நிறைய காரணிகள் இருக்கு. ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அதாவது என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் கேஸ் புல் கேஸ் சினாரியோவில் அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ளார நிஃப்டி ஒரு 30,000 தொடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, இப்போ நம்ம எப்பவுமே மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்ப்போம். இப்போது நமக்கு நல்லாவே தெரியுது அந்த பேங்கிங் அப்படிங்கிறது ஒரு மொமெண்டம்லே இருக்குது அப்படின்னு. வேறு ஏதாவது துறைகள் இதில் வந்து ஆட் ஆயிருக்கா? அண்ட் இந்த பேங்கிங் செக்டர் பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம் மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு. மொமெண்டமில் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். எப்போ இந்த இது ரொட்டேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி சார்? ஓகே, நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து அந்த முதல் வாரத்திலேருந்தே நீங்கள் வந்து இந்த மொமெண்டம் கேள்வி கேட்குறீங்க. அந்த முதல் வாரத்திலேருந்தே நான் வந்து பேங்கிங் தான் சொல்லின்னு வரேன். அந்த பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் செப்டம்பர் மாதம் நிஃப்டி 26,300 அப்படின்னு போனப்போ ஆல் டைம் ஹை போனப்போ, அப்போ பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை வந்து 54,000. ஸோ இப்போ நிஃப்டி இன்னமும் அந்த ஆல் டைம் ஹையை தொடலை. ஆனால் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 54,000ன்ற ஆல் டைம் ஹையும் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 59,500 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. இன்னொன்று வந்து இந்த வருஷம் லோல இருந்து
பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 25% ஏறி இருக்கு. ஆனால் யாராலும் அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல வாங்கியிருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் அதிகமானதுக்கு அப்புறம் வாங்கியிருந்தா கூட நீங்கள் ஒரு 20% லாபம் பண்ணியிருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம வங்கி வைப்பு நிதியில் வச்சாக்கா நமக்கு ஒரு 7-8% தான் கிடைக்குது. இங்கே அது ஒரு 20% மேலே கொடுத்துருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ரிட்டர்ன். மற்றபடி இன்னமும் இந்த ஐடி செக்டரு இன்னும் பிரச்சனைகள் தான் இருக்கு. ஆனால் நம்முடைய ஒரு நிகழ்ச்சியிலும் நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். டிசிஎஸ் 3000 rupees புட் ஆப்ஷன் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது 3வது மாதமோ 4வது மாசமோ தொடர்ந்து. ஆனால் ஒவ்வொரு மாதமும் இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் 3000 கீழே போயிருக்கு. ஆனால் க்ளோசிங்கில் அது 3000 மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னமும் இந்த ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25-30% கீழே தான் இருக்குது. ஸோ இது எப்போனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது இல்லையா, அந்த மாதிரி வரும். ஓஹோ, பேங்க்கு ரொம்ப வேல்யூவேஷன் கொடுத்துட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லிங் வரும். அப்போ அதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அந்த காசை வச்சு இந்த மாதிரி வேல்யூ செக்டர் ஐடி இதுதான் செக்டோரல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட செக்டர் வாங்கிக்கினே இருப்பாங்க. ரொம்ப ஏறி போச்சுன்னா அதில் வேல்யூ இருக்காது. மேற்கொண்டு இதில் வாங்குறது வேஸ்ட்டு, இது வேல்யூ ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்துட்டு இன்னொரு செக்டருக்கு மூவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா ஒரு நல்ல புல் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னும் புல் மார்க்கெட்டில் இல்லை. ஒருவேளை இதுக்கு மேலே ஒரு ஆரம்பிக்குமோ அப்படிங்கிற டவுட் இருக்கு. ஒருவேளை அதை ஆரம்பிச்சு கொஞ்சம் போக ஆரம்பிச்சதுனால் அப்போ அந்த செக்டோரல் ரொட்டேஷன் நடக்கும். அந்த செக்டோரல் ரொட்டேஷன் நடக்கும்போது முதல்ல செல்லிங்க்கு வர செக்டர் பேங்கிங் செக்டர் தான் வரும். அது வரும்போது அதை பற்றி பேசுவோம். இப்போ அது எப்போ வரும், எப்படி வரும், நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும். அது வரும்போது நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். சார், நம்ம கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் தங்கம் வெள்ளி விலை இங்கே நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு ஏற்றமாக இருக்குது, மறுநாள் அப்படியே இறக்கமாக இருக்குது. இது தங்கத்துலேயும் அதே மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்குது சார். ஸோ ஏன் இந்த விலை ஏற்றமும் இறக்கமுமாக இருக்குது? பொதுவாக பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகமாக ஏறுற பங்குச்சந்தை காலை சந்தைன்னு சொல்லுவாங்க. வேகமாக இறங்குற பங்குச்சந்தை கரடி சந்தைன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் என்ன நடக்குன்னா ரொம்ப வேகமாக மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், தொடர்ந்து மேலே போகாது. கொஞ்ச நாளைக்கு அது ஒரு கன்சாலிடேட் ஆகும். பெருசாக மேலேயும் ஏறாமல் பெருசாக கீழே இறங்காமல் அப்படியே கொஞ்சம் நிற்கும். நின்றுட்டு அதுக்கு அப்புறம் தான் திரும்ப மேலே ஏறும். ஒரு நிஜ வாழ்க்கையில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு சென்னையிலேருந்து பூந்தமல்லி வரைக்கும் நீங்கள் ஓடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் ஓட முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காஃபி கீஃபி சாப்பிட்டுட்டு இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போ திரும்ப ஓடுவீங்க. ஸோ அதே போல தான் பங்குச்சந்தை கொஞ்சம் வேகமாக மேலே போயிடுச்சுன்னா தொடர்ந்து மேலே போகிறதுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. அது கொஞ்சம் நாளைக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப மேலே போகும். ஸோ இந்த பங்குச்சந்தை இந்த காலை சந்தை கரடி சந்தை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இது ரெண்டும் இல்லாமல் ஒரு சந்தை இருக்குது. அது பலப்படும் சந்தை. ஆங்கிலத்தில் புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட், கன்சாலிடேஷன் மார்க்கெட் அல்லது பன்னி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு மிருகத்தோட பேர் வச்சிருவாங்க. இந்த காலை சந்தை கரடி சந்தை அப்படின்றத முதல்ல எதுக்கு அந்த பேர் தெரியுங்களா? எதனால மேலே போற சந்தைக்கு காலை சந்தைன்னு பேரு, எதனால கீழே போற சந்தைக்கு கரடி சந்தை அப்படின்ற காரணம் தெரியுங்களா உங்களுக்கு? நான் காரணம் இப்ப சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க, ஒரு காளை உங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னா அது என்ன பண்ணும், அது தலையை குனிஞ்சு இல்ல உங்களை கீழே இருந்து அதோடைய கொம்பால முட்டி உங்களை மேலே தூக்கிடும். ஸோ அதுதான் ஒரு காளையினுடைய நேச்சர். காளை எதிரியை அட்டாக் பண்ணும்போது கீழே குனிஞ்சு கொம்பால நம்மளை இடிச்சு நம்மளை மேலே தூக்கும். ஸோ அதனால மேலே போற சந்தைக்கு காளை சந்தை. இந்த கரடி சந்தை அப்படின்னாக்கா, ஒரு கரடி உங்களை பார்த்ததுன்னா என்ன பண்ணும், உங்க 2 தோல்லையும் அதை 2 கையை வச்சு அப்படியே கீழே அழுத்தி உங்களை அட்டாக் பண்ணும். ஸோ கீழே அழுத்தம். அதனால தான் கீழே போற சந்தைக்கு கரடி சந்தை அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இது ரெண்டும் இல்லாம இந்த முயல் பார்த்துருக்கிறீங்களா? முயல் நல்லா ஜம்ப் பண்ணி போகும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், ஜம்ப் பண்ணும், ஆனால் எங்கேயும் போகாது. ஸோ அந்த மாதிரி தான் வேகமாக போற மேலே போற சந்தைக்கு காளை சந்தைனும், வேகமாக கீழே போற சந்தைக்கு கரடி சந்தைனும். இது மேலே போய் கீழே எங்கேயும் பெருசா எங்கேயும் போகாம இந்த கன்சாலிடேஷன் மார்க்கெட், அது பன்னி மார்க்கெட்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல சொல்லணும்னா காலை சந்தை, கிரெடிட் சந்தை, முயல் சந்தை. எனக்கு தெரிஞ்சு இப்போ தங்கம் வந்து அந்த முயல் சந்தைக்கு வந்துடுச்சோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அதாவது ரொம்ப வேகமா ஏறுச்சு. இந்த சாவரின் கோல்டு பாண்டுன்னு ஒன்று இஷ்யூ பண்ணாங்க 2016, 17 அப்பெல்லாம் ஒரு கிராமோட 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் வந்து கிட்டத்தட்ட 2,800 ரூபாய் இருந்தது. இப்போ அது கிட்டத்தட்ட 12,500 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ அந்த தங்க பத்திரத்தில் நானும் 1 கிலோ தங்கம் வாங்கி வச்சிருக்கிறேன். 4 கிலோ தங்கம் வாங்கி வச்சிருந்தேன். நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒரு 3 கிலோ தங்கத்தை விற்க வேண்டியதாக போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 4 மடங்கு 4.5 மடங்கு ரொம்ப வேகமாக தங்கம் ஏறிட்டதால அடுத்த சில ஆண்டுகளுக்கு இது வந்து முயல் சந்தை. அதாவது பெருசா ஏறும், ஒரு நல்ல நியூஸ் வந்தா ஏறும், ஒரு கெட்ட நியூஸ் வந்தா இறங்கும், திரும்ப ஏறும், திரும்ப இறங்கும். இப்படியே வந்து ஒரு 5-6% கூடுதலாகவோ அல்லது 5-6% குறைவாகவும் மேலேயும் கீழேயும் போயின்னு இருக்கும். பட் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெருசா எங்கேயும் போயிருக்காது. ஸோ இதுதான் நான் கணிக்கிறேன். என்னுடைய கணிப்பு தவறாகவும் போகலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் அது தெரியும் என்ன நடக்குதுன்னு. இதுக்கு நடுவில் வந்து அமெரிக்காவில் வந்து ஃபெட் மீட்டிங் இருக்கு டிசம்பர் மாதம். அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாங்கன்னா தங்கம் ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கலைன்னா தங்கம் இறங்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஒரு காரணிகள்லாம் இந்த தங்கத்தோட விலையை நிர்ணயம் பண்ணுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். ஸோ உலக சந்தை பொறுத்த வரைக்கும் இது அதிகபட்சமாக போனது வந்து ஒரு அவுன்ஸுக்கு $4,400. அதை தாண்டாத வரைக்கும் இது வந்து ஒரு பன்னி மார்க்கெட், முயல் சந்தையாக தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. சார், ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா தங்கம் வாங்குறதுக்கு இது வந்து ஒரு சரியான நேரமா? ஏன்னா ஒரு கட்டத்தில் ஏறிட்டே இருந்தது இல்லையா, இப்போ வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாமா? எப்பப்பெல்லாம் கொஞ்சம் குறையுதோ அப்பப்பெல்லாம் வாங்குங்க. ஸோ அதுதான் வந்து என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் இந்த கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது சமயங்களில் 20 வருஷம் கூட கன்சாலிடேட் ஆகும். 1980 ஈரானில் ஒரு புரட்சி வெடிச்சது. அப்போ தங்கத்தோட விலை 4 மடங்கு ஏறிச்சு உலக சந்தையில். அதுக்கப்புறம் அடுத்த 27 ஆண்டு காலத்துக்கு அது வந்து முயல் சந்தையாக தான் இருந்தது. 27 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சில காலகட்டங்களில் அந்த பலப்படும் சந்தை, அது இந்த முயல் சந்தைன்றது நீண்ட காலத்துக்கு 10 வருஷம் 20 வருஷம் கூட இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிக்கினே தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த 27 ஆண்டு காலம் வந்து தங்கம் விலை ஏறாமல் இருந்ததுன்னு சொன்னது உலக சந்தையில் டாலர்ல. ஆனால் நம்முடைய நாட்டில் இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு வருஷத்துக்கு 4 முதல் 5% வரை ஆவரேஜா தங்கத்தோட விலை ஏறிடும் இந்தியாவில். இந்த கரன்சினால மட்டுமே, இந்த கரன்சி டிப்ரிசியேஷனால மட்டுமே. ஆனா இதுக்காக வந்து ஒவ்வொரு வருஷமும் 4%, 5%ன்னு எடுத்துக்க முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு வந்து ஒரே விலையில இருந்துட்டு 6வது வருஷம் 20% கூட ஏறும். இந்தியரோட மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து 4 முதல் 5% மதிப்பு குறையும் சொல்ல முடியாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரே மதிப்பு குறையாம இருந்துட்டு திடீர்னு ஒரே வருஷத்துல 20% கூட மதிப்பு குறையும். அப்போ நீங்க நீண்ட காலத்துக்கு வச்சுக்கிறதா இருந்தால் ஒரு குறைஞ்சபட்சம் 4 to 5% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்து கரன்சி டிப்ரிசியேஷனால. மற்றபடி விலை ஏறுறதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்கணும்னா அது வந்து கொஞ்சம் எப்பெல்லாம் விலை குறையுதோ நீங்க அப்போ வாங்குறது நல்லது. சரி, இப்போ வரும் வாரம் பொறுத்த வரைக்கும் நம்முடைய பங்குச்சந்தைகள் எந்த லெவலில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஓகே, நம்ம பொதுவாக இந்த நிகழ்ச்சி வந்து வெள்ளிக்கிழமை தான் ஷூட் பண்ணுவோம். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து வியாழக்கிழமையே ஷூட் பண்ணுறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு கொஞ்சம் இறங்கி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. உலக சந்தைகள் நல்லா இருந்து, அமெரிக்க பங்கு சந்தைகள் நல்லா இருந்து, வெளிநாட்டு முதலீட்டாளரும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் முழுக்க அவங்க வந்து செல் பண்ணிக்கினே தான் இருந்தாங்க. ஒரு கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பை பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் புல்லிஷாக இருந்ததுனால் ஆல் டைம் ஹை வந்து நாளைக்கே தாண்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் டைம் ஹை தாண்டிட்டால் அடுத்த டார்கெட் வந்து நமக்கு 27,000 தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றையிலிருந்து டிசம்பர் மாதம் கடைசி வரைக்கும் ஒரு நிஃப்டி வந்து ஒரு 26,000 27,000 வரைக்கும் ட்ரேட் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொதுவாக நம்ம சொல்லும்போது ஒன்று சொல்லுவோம், டிஸ்க்ளைமர், அதாவது பேரிங் அன்ஃபோர்சின் சர்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
நம்ம அந்த ட்ரம்ப் வந்து திடீர்னு வாய வச்சுன்னு சும்மா இல்லாமல் எதையாவது ஒன்று திடீர்னு சொல்லி விட்டாருன்னு வச்சுங்களேன், பங்குச்சந்தைகள் எல்லாம் கிராஷ் ஆகிடும். ஸோ பேரிங் அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது எதிர்பாராதது எதுவும் நடக்காத பட்சத்தில் நிஃப்டி வந்து 26,000 27,000 வரைக்கும் வர்த்தகம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சார், இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. It's time to travel beyond the boundaries.